ஒரு ராஜா ஒருத்தர் தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு இந்த மாதிரி மந்திரியாரே இறைவனுக்கு உருவமே இல்லை அப்படின்றாங்க. பட் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு வணங்குறாங்களே ஏன் அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட மந்திரியார் உடனே தெரிஞ்சுக்கிட்டே, ராஜா கடவுளுடைய பெயர் வேணா மாறுபடலாமே தவிர அவர் யாராலும் அறியப்பட முடியாதவர் அப்படிங்கிற விஷயத்துல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை ராஜா அப்படின்னு சொன்னாராம். எனக்கு ஒன்றுமே விலங்கலை மந்திரியாரே அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜா. அதை கேட்ட மந்திரியார் உடனே இந்த மாதிரி ஒரு துணியை காமிச்சு இது என்ன ராஜா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது துணிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜா. உடனே அந்த துணியை தூக்கி இடுப்பில் கட்டிட்டு இந்த மாதிரி வேலைக்காரனை கூப்பிட்டு இது என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது துண்டு அப்படின்னு இருக்கான். அதே துண்டு அவுத்து தோல் மேலே போட்டிருக்காரு. இது என்ன அப்படின்னு கேட்ட உடனே இது அங்கு வஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே அங்கு வஸ்திரத்தை கீழே போட்டு இது என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே இது வந்து படுக்கை விரிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான் வேலைக்காரன். உடனே அந்த ராஜாவை பார்த்து மந்திரியார் இந்த மாதிரி தான் ராஜா, இது துணி அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, பட் ஆனால் அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் அதனுடைய பெயர் மாறுபடுது அப்படின்னு சொன்னாராம் அந்த மந்திரி. எனவே கடவுள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது, அவர் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அவருடைய பெயர் மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்கணும் அப்படின்னா மறக்காம குட்டி சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பை, லவ் யூ லாட்.